குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் மார்னிங் ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட்டான அப்டேட்டு. அது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் கரெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட 2 days முடிஞ்சிருச்சு ஓகேங்களா. ஸோ போன தேர்ஸ்டே வந்து ஸ்டார்ட் ஆச்சு, அதாவது 2 days முன்னாடி. ஸோ பேப்பர் கரெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வேகமாகவே வந்து பார்த்திங்கன்னா விடைத்தாள் திருத்தும் பணி போய்கிட்டு இருக்கு ஓகேங்களா. ஸோ அந்த பேப்பர் கரெக்ஷன் அப்போது எப்படிலாம் இருந்துச்சு, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த மாதிரி எழுதியிருந்தாங்க, என்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ்லாம் இருந்துச்சு, எந்த மாதிரி மார்க்ஸ்லாம் கொடுத்தாங்கன்றதை பற்றி நம்ம பார்ப்போம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் கரெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பண்ணியிருந்தாங்கப்பா. சென்டென்ஸு ஓரளவுக்கு சென்டென்ஸும் கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ அதிலே தெரியுது நல்லா எழுதிய மாணவர்களுக்கு சென்டம் மதிப்பெண் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ சென்டம் மதிப்பெண் எழுதின நிறைய மாணவர்களுக்கு இது ஒரு குட் நியூஸ் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் கரெக்ஷனில் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண சில மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். அதாவது மெயினாக ஸ்டாஃப் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் நம்பரை சில கொஷின்ஸுக்கு மிஸ் பண்ணிட்டாங்கன்ட்டு சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா. ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஆனால் குறைச்சி கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஏன்னா மார்க்ஸ் வந்து கொடுக்கக்கூடாது இருந்தாலும் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பை மிஸ்டேக்கு அவசரத்தில் போட மறந்ததால் ஸோ மார்க்ஸு கொஞ்சம் குறைச்சி கொடுத்துருக்குதா ஸ்டாஃப் சொன்னாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் ஃபில் பண்ணுறதுக்காகவே எழுதியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அதாவது அந்த கீ ஆன்சருக்கும் இதுக்கும் சுத்தமாக மேட்சே ஆகலை, ஸோ அந்த மாதிரி எழுதியிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சரி, இது வந்து ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு பாஸ் ஆக முடியாத மாணவர்களுக்கு பாஸ் மார்க் வந்து ஓரளவு போட்டிருக்காங்கப்பா ஓகேங்களா. ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல ஹாப்பியான நியூஸ் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் கிரேஸ் மார்க்ஸ் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ மிஸ்டேக்காக இருக்கிற கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அட்டன் பண்ணியிருக்காங்களே, ஸோ அந்த கொஷின்ஸு அட்டன் பண்ணியிருக்கிறவங்களுக்கு அந்த ஃபுல் மார்க்கு கிரேஸ் மார்க் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பேப்பர் கரெக்ஷனில் நல்ல நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நல்ல மார்க்ஸ் வந்திருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், எக்ஸாம்ஸுக்கு முன்னாடி இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருந்தால் நல்ல மார்க்ஸ்லாம் வரும்ன்ட்டு ஓகேங்களா. ஸோ இதேமாரி தான். அது மட்டும் இல்லாமல் மேஜராக வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக கரெக்ஷன் பண்ணியிருக்காங்கப்பா ஓகேங்களா. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்லாம் பண்ணலை. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை அவங்க சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா சொன்னது தான், ஸ்டூடெண்ட்ஸு இந்த மாதிரி மாட்ரேட்டான கரெக்ஷன் பண்ணோன்னு வேல்யூஷன் அப்போ அவங்களுக்கு கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் அந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ வேல்யூஷன் நல்லா தான் போய்கிட்டு இருக்குது ஸ்டார்ட் ஆகி. ஸோ ஃபர்தராக எதனா அப்டேட்ஸ் வச்சுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த அப்டேட்டை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.